Hi friends, வணக்கம் and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜியும் மிளகாய் பஜ்ஜியும் வீட்ல எப்படி பண்றது அப்படினு நாங்க பார்க்க போறோம். கடைகள் வாங்குற அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும். எப்படி பண்ணலாம்னு சொல்லி வீடியோக்குள்ள போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட்டான மிக்ஸ் வச்சு எப்படி வந்து பஜ்ஜி பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்ல கடலை மாவு மிக்ஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்றது நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் இந்த மாதிரி நான் சீவி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து தான் வந்து மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பஜ்ஜி மிளகாய். இது வந்து 4 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து முழுசா போட்டோம் அப்படினா ரொம்ப பெருசா இருக்கும். இந்த மாதிரி நான் பாதியா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ 4 மிளகாய் எடுத்தோம் அப்படினா நமக்கு வந்து 8 பீஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து கட் பண்றதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபுல்லா முழுசா போட்டோம் அப்படினா இதல மாவு வந்து புடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப பெருசா இருக்கும். இதுக்கு ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கு. இதுவே வந்து சின்ன சைஸ்ல இருக்கும். சின்ன சைஸ்ல இருந்தது அப்படினா நீங்க முழுசா கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இத ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 8 பீஸ் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் வாழைக்காயும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆச்சியோட மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து செய்ய போகிறேன். நான் கடலை மாவு எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் கடைசியில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பஜ்ஜி வந்து நல்லா வந்து பர்ஃபெக்டாக வரணும் கடையில் வாங்குற மாதிரி அப்படின்னா நம்ம மாவு வந்து எந்த அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதிலே வந்து உப்பு சரியான அளவு இருக்குது. கொஞ்சம் வந்து உப்பு மைல்டாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும், தூக்கலாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனாலுமே எனக்கு வந்து இதில் இருக்க உப்பே வந்து சரியாக இருக்குது. ஸோ அதனால் நான் உப்பு சேர்க்கல. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மாவு வந்து நீங்கள் சரியான பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா பஜ்ஜி வந்து பர்ஃபெக்டாக வருங்க நம்மளுக்கு செய்கிறதுக்கு. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதில் கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி மாவு ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு காயில் வந்து ஒட்டி வராது. ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்தளவு இருக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து ஆயில் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நான் வாழைக்காய் பஜ்ஜி போட்டுக்கிறேன். நம்ம வந்து மாவில் வந்து முக்கிட்டு அப்படியே போட வேண்டியது தான். நீங்கள் வந்து வாழைக்காய் ஸ்லைசர் இருந்தால் அதில் வந்து சீவி எடுத்துக்கோங்க. நல்லா பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். நான் வந்து இன்னைக்கு கத்தியால் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ மாவு வந்து சரியான அளவு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மாவு கொஞ்சம் கூட நம்மளுக்கு விட்டு வராது. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிடைக்கிற மிக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக செய்கிறதுக்கு இருக்கும். நம்ம கடலை மாவு வந்து மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதுவே வந்து நிறைய பிராண்டில் நம்மளுக்கு கிடைக்குது. சக்தி பிராண்ட்லேயே கிடைக்குது. ஆச்சி பிராண்ட் நீங்கள் இது எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இதில் கலர் எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவையில்ல. கலர் எல்லாமே வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்போ வெளியில் சீக்கிரமாக நம்மளுக்கு கரைஞ்சி போயிடுங்க. வாழைக்காவும் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொன்றா வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா வெளியில் எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து மிளகாய் பஜ்ஜி போட போகிறேன். மிளகாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து ஷைனிங்காக இருக்கிறதெல்லாம் மாவு வந்து ஒட்டாது. நீங்கள் ஃபஸ்ட்டு மாவு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிட்டோம் அப்படின்னா மேலே வந்து ஒட்டவே ஒட்டாது சுத்தமாக. நமக்கு வாழைக்காயில் கூட ஓரளவுக்கு வந்து நல்லா ஒட்டி வரும். ஸோ அதனால் மாவு வந்து சரியான பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் அடுத்ததாக வந்து நான் மிளகாய் போட்டுட்ருக்கேன். இதில் கொஞ்சம் கூட மாவு விட்டு வரவே இல்லை பாருங்கள். சரியான அளவு வந்து தண்ணி சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் வந்து மிளகாய் ஒன்றா போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஆயில் அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நிறைய போட்டு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 அந்த மாதிரி வந்து நான் போட்டுக்கிறேன் ஒரு பேட்சுக்கு. கிட்டத்தட்ட வந்து 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சரியான அளவு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மிளகாயுமே வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது. சீக்கிரமாகவே வெந்துடும். இது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் உப்பு வந்து இதில் கம்ப்ளீட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உப்பு வந்து நிறைய போட்டுற போகிறீங்க. உப்பு வந்து இதில் இருக்குது. அதுவே வந்து போதும். தேவைப்பட்டால் வந்து கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு கூட ஒரே ஒரு பிஞ்சளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து அதிகமாக உப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான். 2 சைடும் திருப்பி போட்டு இதுவுமே நல்லா வந்துருச்சு. எடுத்துடலாம். பாருங்கள் மாவு கொஞ்சம் கூட விட்டு வரவே இல்லை. நம்ம வந்து கடலை மாவு மிக்ஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி வந்து மிக்சர் வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு செய்கிறதுக்கு. நம்ம சரியான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ரெடிமேடாக கிடைக்கிற மிக்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 சைடு வந்துருச்சு. எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி 2மே ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் வந்து கடலை மாவு வந்து எந்த ரேஷியோவில் எடுக்கணும் அப்படின்றத காமிக்கிறேன். கடலை மாவு மிக்ஸ் பண்ணால் எப்படி வரும் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன்.
இப்போ நம்ம கடலை மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பவுல் அளவு நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா அதே மாவு அளவுக்கு கிட்டத்தட்ட அது வந்து 1 கப் அளவு இருக்கும். அதுக்கு வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திங்க அப்படின்னா வந்து சரியாக இருக்கும் நம்மளுக்கு. வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கம்பல்சரி வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டிங்க அப்படின்னா போதுங்க. பெருங்காயத்தூள் வந்து ஒரு 2-3 பிஞ்ச் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு வந்து அதில் கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். கடலை மாவில் வந்து உப்பு இருக்காது. உங்களுடைய உப்புக்கு தகுந்த மாதிரி வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடிமேடாக வாங்குற மிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா கலர் பவுடர் சேர்த்துருப்பாங்க. கலர் பவுடர் தேவைப்பட்டால் உங்களுடைய கடலை மாவு மிக்ஸ்லேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியேவும் செஞ்சுக்கலாங்க. இதுதான் வந்து சரியான ரேஷியோ. இந்த ரெசிபியை மறக்காமல் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அளவுகள் எல்லாம் வந்து கீழேயும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதாவது நீங்கள் கடலை மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரியா இருந்தால் எந்த அளவு போடணும் அப்படின்றதும் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இதை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மாவு வந்து சரியான அளவு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. பாய்.